ஜெய் வாசவி வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி ஜெய் ஸ்ரீராம். ஓம் கம் கணபதயே நமஹ. ஓம் ராம் அகஸ்தீஸ்வராய நமஹ. குருவரில் ஆன்மீக மைய சகோதர சகோதரிகளுக்கும் 30 கோடி தேவர்களுக்கும் சித்த பெருமக்களுக்கும் ததாஸ்து தேவதைகளுக்கும் பிரபஞ்ச பேராற்றலுக்கும் ஸ்ரீ லலிதா தேவியின் பொற்பாத கமலங்களுக்கும் அடியேனின் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். மதுரா பிருந்தாவன மகோன்னதம். மதுரா பிருந்தாவன மகோன்னதம், மகா உன்னதம். அதுதான் இங்க மகோன்னதம். மன்னிச்சுடுங்க. குரோதி நாம சம்மஸ்திர சித்திரை மாதம் 2ஆம் தேதி திங்கட்கிழமை, புனர்பூஷ நட்சத்திரம், அமிர்த யோகம், சந்தான சப்தமி. மதுரை மீனாட்சிக்கு சொக்கனுக்கும் விசேஷமான விசேஷம். தந்த பல்லாக்குல புறப்பாடாங்க. ஒரு அருமையான நாள்ல மதுரை அம்பதியில் விழா நடக்கும் பொழுது மதுரா பிருந்தாவன நாம பேச. மதுரா பிருந்தாவன மகோன்னதம் அப்படின்னா, கிருஷ்ணர் மாதிரி வாழ்க்கையில கஷ்டப்பட்டவங்க யாருமே கிடையாதுங்க. நாம சொல்லறோம். பிறந்தது சிறைச்சாலையில, வளர்ந்தது ஆயர் குலத்தில், அப்புறம் வளர்ந்து தாய் மாமனை சம்ஹாரம் பண்ணிட்டு அந்த குவலாலய பீட்டத்தை சம்ஹாரம் பண்ணிட்டு தாத்தா சூரசேன மகாராஜாவுக்கு பட்டம் கட்டிட்டு அந்த மதுராவுல அஷ்டமகிஷிகளை 8 மனைவிகளை கல்யாணம் பண்ணி அவர் ஆண்ட வாழ்க்கை எடுத்துக்காட்டான வாழ்க்கை. இன்னைக்கு நாம அதைத்தான் பார்க்க போறோம். இது நமக்கு குரோதி வருஷம். நாம இந்த வருஷம் என்ன செய்யணுங்கிறத அடியேன் நேத்தும் ஒரு தடவை சொன்னேன். நாம பாசிட்டிவ் தான். நம்ம பேசுறது, பாடுறது, படிக்கிறது எல்லாமே நாம பாசிட்டிவா எடுத்துக்கணும். எங்கள் யுகாதி வரம் பல கண்டாளி எங்கள் குரோதி வண்டாடும் மலர் கொண்டாடி நாம் பாடி மகிழ்வோமே மலர் சூடி. பசுமையுண்டு நலமுண்டு பால் பெருகும் எங்கோ பட்டு பெருகும் மாறி உண்டு அவள் மகிமையுண்டு பயிர் பச்சை செழிக்கா நல்ல மழையுண்டு. தந்தாலி எங்கள் யுகாதி வரம் பல தந்தாலி எங்கள் கோரோதி வண்டாடும் மலர் கொண்டாடி நாம் பாடி மகிழ்வோமே மலர் சூடி. மத்தளமே முழங்கிடவும் யாழ் இன்னை வாத்தியங்கள் மொழிந்திடவும் ஜல்லிகை பேரி ஆட்டிடவும் கொம்பு முழவா வாத்தியங்கள் முழங்கிடவும் நாதஸ்வரம் வந்து பண்டிசைக்க கீதங்கள் பாடி நாம் மகிழ்வோம். வந்தாலே எங்கள் குரோதி வலம் பல தந்தாரி எங்கள் சிவனாரும் வண்டாடும் மலர் கொண்டாடி நாம் பாடி மகிழ்வோதை மலர் சூடி. பட்டம் பொண்ணும் பச்சை பட்டு போல் நிலாமோ தெளித்திருக்கும் எங்கும் ஆன்மீகோ தழைத்திருக்காம் ஒற்றுமை எங்கோ வழுத்திருக்கும் ஸ்ரீ லலிதா தேவியின் அருளுண்டு. மஞ்சள் குங்கும மலர் சூடி வண்ணா வண்ணா கைவளையணிவோம் நாம் சின்ன இதழ் சிவக்க புன்னகை போம்.
ஆணவம் கண்மை மாயை அகன்றிடம் பஞ்ச மபாதகங்கள் எல்லாம் விலகிடவும் தீயவர்கள் அனைவரும் ஒடுங்கிடவே தேறி சூழம் ஏந்தி வந்தால் குரோத்தி வந்தால் எங்கள் யுகோத்தி பல தந்தாளி எங்கள் குரோத்தி வண்டாடும் மலர் கொண்டாடி நாம் பாடி மகிழ்வோமே லலிதா தேவியை. அடியேன் போட்ட வரிகள்ல நல்ல விவசாயம் செழிக்குது, மழை வளம் இருக்கு, மக்கள் நல்ல மனதோட ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிசுகள் பகிர்ந்துடுறாங்க. அப்படிதான் சொல்லியிருக்கேன். இந்த குரோதி வருடம் பெயர் மகோதரி, மகா யுத்தம் சம்பவிக்கும். வர்ணம் சிகப்பு நிறத்துல இருக்காங்க, அதனால சௌக்கியம். ஸ்நானம் அதாவது குளிக்கிறதுக்கு சுத்த ஜலம், நல்ல தண்ணீரை தான் உபயோகம் பண்றாங்களா, அதனால வியாதி பயம் இருக்கும். எல்லாரும் கொஞ்சம் சுத்தபத்தமா இருக்கணும் அப்படின்னு அறிவுறுத்தப்படுறாங்க. வஸ்திரம் சிகப்பு, அவங்க அணிந்த ஆடை சிகப்பு வர்ணம். கொஞ்சம் நாம எச்சரிக்கையா இருக்கணும். கந்தம், நம்ம கந்தம்னா சந்தனம் மட்டும் நினைப்போம், சூடுவது அனைத்துமே கந்தம் தான், குங்குமம். அதனால சௌபாகியம், பெண்களுக்கு நன்மை. ஆபரணம் வைடூரியம், கலகம், ஒருத்தருக்கு ஒருத்தர் அமைதியா போகணும். புஷ்பம் செண்பக மலர், சௌபாகியம். பாத்திரம் தாமரம், தாமரம்னா செம்புன்னு வச்சுக்கலாம், திருஷ்டி அதனோட பலன். போஜனம் பாயாசம் தான் சாப்பிடுறாங்களாம். ஒவ்வொரு வருஷமும் சுவாமிக்கு இந்த போஜனம் இந்த வஸ்திரம் எல்லாம் வரும். இந்த வருஷம் பாயாசம், அதனால வியாதிய இந்த தரம் 2 தரம் 3 தரம் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஆயுதம் கட்கம், அதாவது வாழ், யுத்தம் சம்பவிக்கும். வாகனம் புலி, மிருக பயம். அங்கங்க இப்ப சிறுத்தை வந்துருச்சு, அங்க வந்துருச்சு, தஞ்சாவூர் வந்துருச்சுன்னு சொல்றாங்கல்ல, மயிலாடுதுறை வந்துருச்சுன்னு, அது மாதிரி. குடை ரத்த பத்ரம், அதாவது ரத்த பத்ரம் அப்படின்னா சிகப்பு நிற இலை மாதிரி குடையும், அதனால தேக சௌக்கியம். சாமரம் பிரபாலம், விசிறி சொல்றோம் பாத்தீங்களா, வெண் கவரி வீசுறது, அந்த சாமரம். பிரபாலம், பிரபாலம்னா முத்து, அதனால ஜனங்களுக்கு சௌக்கியம். வாத்தியம் வேறு, வேறு முழங்க, ஜல்லிகை முழங்க சொல்றோம். பாதி வாத்தியங்கள் இன்னைக்கு இல்லாம போயிடுச்சு, வேறு வாத்தியம், அதனால எல்லோருக்கும் சௌக்கியம். தூபம் சூடன், அதாவது நம்ம கற்பூரம் சொல்றோம் பாத்தீங்களா, அது. சுபிக்ஷமா, முகம் குரோதம், தானிய விருத்தி இருக்காம். கதி ஊர்வம், கதின்னா அவங்க பயணம் ஊர்வ திசையை நோக்கி நடக்குது, அதனால உத்தமம். திருஷ்டி சுபமா இருக்காங்க. புலி வாகனத்துல அவங்க வந்தாலும் கூட திருஷ்டி சுபமா இருக்கிறதுனால ஜனங்களுக்கு சுபிக்ஷம். எல்லோருமே கொஞ்சம் பொறுமையா, எல்லாருமே கொஞ்சம் எச்சரிக்கையா, எல்லாருமே கொஞ்சம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரிச்சு இருக்க வேண்டிய வருஷம் இந்த குரோதி நாம சம்வத்சரம். நாம எல்லோருமே பொறுமையா அன்பா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அழகா, என்ன சொல்றது, நாம இன்னைக்குதான் பார்த்தோம் நேத்துதான் பார்த்தோம் இல்லாம நம்ம காலம் காலமா பழகினவங்களாம் சந்தோஷமா ஒருத்தரோட நன்மையை கருதி இன்னொருத்தரும் வாழ்த்து போடணும். அதுதான் இந்த குரோதி நாம சம்வத்சரம் வெண்பா சொல்லுது. இதை யார் போட்டது? இடைக்காட்டு சித்தர். நாம ஒரு தரம் பார்த்திருக்கோம், இருந்தாலும் இன்னொரு தரம் இடைக்காட்டு சித்தரை நினைவு கூற வேண்டிய நேரம். பூமியில நேத்து கதை சொன்னேன், நாரதருக்கும் மகாவிஷ்ணுக்கும் 60 குழந்தைங்க பிறந்தாங்க, அவங்கதான் 60 வருடம். ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி வினை கர்மாக்கள். இந்த வருஷத்துல இது நடக்கணும், ஏற்கனவே தேவர்கள் உலகத்துல எழுதி வச்சிருக்காங்க. அதை எல்லாமே மாத்தி நமக்காக கொஞ்சம் அத துன்பத்தை லேசாக்கி இன்பத்தை பெருக்கி, என்ன செஞ்சா இன்பமும் ஒத்துமையும் பெருகும், இதெல்லாம் செஞ்சு கொடுத்தவர் இடைக்காட்டு சித்தர். இடைக்காடர் அப்படின்னா இவர் ஆவினங்களை வளர்த்து வந்தார். இடை ஜாதி, கிருஷ்ணரோட ஜாதி. பஞ்சம் வர போகுதுன்னு தெரிஞ்சு களிமண் வீடு கட்டுவாங்க, அதுல வரகரிசியை கலந்து செவுத்துல வீடு கட்டிட்டார்.
பஞ்சம் வந்தா இலைத்தலை கிடைக்காது ஆடு மாடுங்களுக்கு. அதனால எருக்கன் இலைய சாப்பிட கொடுத்தார். அதுக்கு பழக்கினார். அதனால அந்த பால் எருக்கன் இலை கலந்த விஷப்பாலாகவே வெளிப்பட்டது. அந்த ஆடு மாடு எருக்கன் இலையை சாப்பிட்டது உடம்பு நமைச்சல் எடுத்தது. அப்ப போய் அந்த களிமண் சுவத்துல தன்னுடைய தேகத்தை போட்டு தேய்ச்சதாம். அப்போ அந்த வரகரிசி எல்லாம் கீழே விழுந்தது. அந்த கீழே விழுந்த வரகரிசியை மட்டுமே எடுத்து கஞ்சி காய்ச்சி இடைக்காடர் சாப்பிட்டார். அந்த அளவுக்கு பஞ்சம். இவருடைய தூய்மையான பக்தி, இறை சிந்தனை, இதன் காரணமாக இவர் இருந்த இடத்துல மட்டும் ஆனிரை கூட்டம், பசுமை எல்லாமே இருக்கிறத பார்த்து தேவரும் மூவரும் வியக்கிறாங்க. எதுவானாலும் நமக்கு தளபதிகள் யாரு, நம்ம செய்யற செயல்களை கண்காணிப்பாளர் யாரு? நவகிரகங்கள் பூமிக்கு இறங்கி வராங்க. நவகிரகங்களும் வந்து மாறு வேடத்துல குடிசை கதவை தட்டுறாங்க. தன்னுடைய தபோபலத்தால், தன்னுடைய தியாக மனோபாவத்தால், கொஞ்சம் கூட பொறாமையோ ஆணவமோ கண்மமோ மாயையோ இல்லாத சித்த தத்துவத்தால் வந்தவர்களை வரவேற்று உபசரித்து நவகிரகங்கள் தெரிஞ்சு உள்ள பனை ஓலை பாயை விரித்து எந்த திசையை எந்த நவகிரகம் பார்த்தா உலகம் செழிக்குமோ அந்த திசையை பார்த்து உட்கார வச்சு அந்த ஆவினங்களின் பாலை கறந்து காய்ச்சி கொடுக்கிறார். அது எருக்க நிலை பால். குடிச்ச எருக்க நிலையை குடித்த ஆணரை பால். கொஞ்சம் மயக்கம் வருது. அதனால அப்படியே சரியிறாங்க. அவங்களை எழுப்பி அவங்களுடைய திருஷ்டி எந்த பக்கத்துல இருந்து பார்த்தா உலகம் சுபிட்சமாகவோ அப்படி உட்கார வைக்கிறார். உடனே அத்தனை வருஷம் மழை இல்லாம விவசாயம் செழிப்பில்லாம இருந்த உலகம் ஜோன்னு மழை பெய்யுது. நவகிரகங்களும் 1.5 மணி நேரம் இன்னைக்கு நாம சொல்றோம். ஒரு முகூர்த்த காலங்கிறது 1.5 மணி நேரம், அதாவது 2.5 நாளிகை. ஒரு நாளிகை அப்படின்னா 48 நிமிஷம், அரை நாளிகைன்னா 24 நிமிஷம். இவங்க 1.5 மணி நேரம், ஒரு முகூர்த்த காலம் 22.5 நாளிகை நேரம் அசந்துட்டாங்க. உலகம் சுபிச்சம் பெற்றுச்சு. எந்திரிச்சு நீ உண்மை உலக நன்மைக்காக செஞ்சிருக்க, காலம் பூராவும் பிறக்கிற 60 வருடங்களுக்கும் நீ மாத்தி எழுதிக்க, உனக்கு நாங்க அதிகாரம் தரோம் சொல்லிட்டாங்களா. ரொம்ப சந்தோஷமா இன்னைக்கு நாம வாழ்த்து போடணும், நல்ல வார்த்தைகளை பேசணும். சுத்தி இப்ப நாம பேசுற சித்தர்கள் ததாஸ்து சொல்வாங்க. அதனால நல்லா இருப்போம், ஜோதி வருஷத்துல நம்ம நல்லா இருப்போம் அப்படின்னு நமக்கு நாமே சொல்லிக்கணும். இது இடைக்காட்டு சித்தர் கொடுத்த வெண்பா. ஸ்ரீகிருஷ்ணர் பிறந்த மதுரா நகர் வட மாநிலங்கள்ல ரொம்ப ரொம்ப விசேஷங்க. நாம ராமரையும் கிருஷ்ணரையும் கும்பிடுறோம், அவங்க கொண்டாடுறாங்க. ஆவணி மாதம் சுக்லபக்ஷ அஷ்டமி. ஏன் அஷ்டமி? ஒரு மாசத்துக்கு 30 நாள், 15 திதிகள். அதுல அஷ்டமி நவமி மட்டும் போய் மகாவிஷ்ணு கிட்ட அழுது, உலகத்துல எங்களை அஷ்டமி நவமின்னு யாரும் எதுவுமே பண்றது இல்ல, அன்னைக்கு ஒதுக்கப்பட்ட நாளாக கருதப்படும். அதனால நவமியில ராமபிரானம், அஷ்டமியில கிருஷ்ண பிரானம் அவதாரம் பண்ணாங்க. இப்போ கிருஷ்ணாஷ்டமினா நம்ம கொண்டாடுவோம், ராம நவமி இப்ப வரப்போகுது கொண்டாடுவோம். அதனால அந்த அஷ்டமி, ஆவணி மாத அஷ்டமி திதி புண்ணியம் நிறைந்த நன்னாளாக பாக்கியம் பெற்றது. 27 நட்சத்திரத்துல தாங்க மனுஷன் பிறந்தாகணும், 15 திதிகள்ல தாங்க மனுஷன் பிறந்தாகணும். இன்னைக்கு நாம சொல்லிட்டு இருக்கோம் உத்தராயண புண்ணிய காலத்துல மறிக்கிற ஜீவன் நேரா சொர்க்கம் போயிடுது அப்படின்னு. அதுக்காகவே ஆடி 18 போர்க்களம் முடிந்த அப்புறம் பீஷ்மர் அம்புபடுக்கையில இருந்து 6 மாதம் கழிச்சு தை மாதம் ரத சப்தமி அன்னைக்கு மோட்சலோகம் போனார். இது சொல்றோம். இதே மாதிரி ராமநவமி அப்படின்னா நாம யார நினைக்கணும்? அன்னமையா, தாளபாக்கம் அன்னமையா. அவர் ராமபிரானை எத்தனை தரம் தரிசனம் பண்ணாரோ சொல்ல முடியாது. தினமும் வீட்டுல அவ்வளவு தானியங்கள் நிறைஞ்சு வழியுது அப்படின்னு நாம தான் சொல்லணும். அந்த அளவுக்கு மனைவி பத்தினியா இருந்தும் ஒரு பெண் குழந்தைய வச்சுட்டு ராமபிரானை நினைச்சு அவர் கீர்த்தனை மட்டும்தான் பாடுவார். எந்த உத்தியோகமும் போறதில்லை, தேடி வந்த அரசாங்க உத்தியோகத்தையும் செய்யறதில்லை. அதனால அவங்க மனைவி தீர்த்த பாத்திரத்துல 4-5 துளசி தளத்தை எடுத்து கழுவி போட்டுக்கிட்டு ராமருக்கு உகந்த துளசி தளத்தால அலங்காரம் பண்ணி துளசி பூஜை பண்ணிட்டு கணவர்கிட்ட
சாப்பிடலாமா அப்படின்னு கேக்குறாங்க. ஆஹா அப்படிங்கிறாரு அண்ணமையா. துளசி தீர்த்தம் சந்தோஷம். துளசியே போஜனம், ஆஹா சந்தோஷம். துளசியே தாம்பூலம், அப்ப எந்த அளவுக்கு அவங்கள ஆட்டி படைக்கிறாங்க. அத்தனையும் பொறுமையா அந்த மகாலட்சுமி இருந்து பணிவிட செய்யறாங்க. அன்னைக்கு வீட்டு கதவை எல்லாரும் படுத்தாச்சு. அந்த காலத்துல வீட்டுல திண்ணை கட்டுவாங்க, யார் வந்தாலும் தங்கறதுக்கு. அப்படி தங்கும் போது வழிபோக்கர்கள் வந்து தங்கிட்டு போனா அவங்கள சாப்பிடுங்கன்னு சொல்லணும். இங்க என்ன வச்சு அந்த அம்மா சாப்பிட சொல்லும்? வழிபோக்கர்கள் வந்து கதவு தட்டி, நாங்க தூர தேசத்துல இருந்து வர்றோம், தேசாந்திரம் போறோம், எல்லா கோயிலுக்கும் நாங்க தேசாந்திரம் போறோம், எங்களுக்கு இன்னைக்கு இங்க தங்க அனுமதி தரீங்களா? 2 ஆண்கள், ஒரு பெண், ஒரு பணியாள், 4 பேரும் வந்து கேட்க, வாங்க வாங்க, கைகால் காலம்ப ஜலம் கொடுக்கமலா, கொடுக்குறாங்க. உட்காருங்க, மனை பலகை போடுறாங்க. சாப்பிடுறீங்களா? ஆஹா சாப்பிடுறோமே. இங்க அந்த அம்மா அப்படியே ஒளிஞ்சு நின்னு பாக்குது, என்னத்த வச்சு இவங்களுக்கு சாப்பிட கொடுக்கறது அப்படின்னு. அந்த அம்மா சமையல் கட்டுக்குள்ளார போகும் பொழுது பணியாள் மாதிரி இருந்த ஒருத்தர், அம்மா நீங்க உட்காருங்க, நான் போய் சமையல் பண்ணி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி உள்ள போய் கனி வர்க்கங்களை வைத்து ஒரு பிரசாதம் தயார் பண்ணி எல்லாருக்கும் பரிமாற வரும் பொழுது தியாகையா அவரை கூப்பிட்டு, என்னுடைய ராமனுக்கு முதல் நைவேத்தியம் பண்ணுங்க, பூஜா கிரகத்துல இருக்கிற ராம விக்கிரகத்துக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு எல்லாருக்கும் சாப்பிட கொடுங்க. அத்தனை கோடி ராமநாமம், அத்தனை கோடி கீர்த்தனைகள், 90 வயசுக்கு மேல வாழ்ந்த அவர் ஒரு தட்சிணாயன புண்ணிய காலத்துல தாங்க தேகத்தை நீத்தார். இந்த உலகத்துல எதுவுமே நல்ல நாளும் கிடையாது, கெட்ட நாளும் கிடையாது, அஷ்டமி நவமி எதுவும் கிடையாது. மனசு சுத்தமா இருக்கணும். காலையில எந்திரிச்சு விருந்தாளிகள் கிளம்புறோம்னு சொல்றாங்க. அவங்க பாதத்தை பிடிச்சு விட்டுக்கிட்டு ராமநாம கீர்த்தனையை சொல்லிட்டு இருந்த தியாகராஜர், ஆஹா உங்களை தூங்கவே நான் விடலையே, ரொம்ப சந்தோஷம் உங்களோட உரையாடுனது, போயிட்டு வாங்கன்னு சொல்ல, அன்னைக்கு ராத்திரி கனவுல யார் வந்திருப்பாங்கன்னு படுத்து தூங்கும் பொழுது கேட்க, ராமசுவாமி, நானும் சீதாதேவியும் லக்ஷ்மணனும் ஹனுமனும் வந்தோம், உன் வீட்டு உக்ரான அறையிலே சமைத்தது ஹனுமன். என்ன ஒரு பாக்கியம்! எத்தனை கோடி ராமநாமம், எத்தனை கோடி தியாகைய கீர்த்தனைகள். அவர் பாடின ஒவ்வொரு கீர்த்தனையிலும் தியாகராஜா அப்படின்னு ஒரு வரி வரும். பாஸ்கரர் பாடுற ஒவ்வொரு பாட்டுலயும் பாஸ்கரா அப்படின்னு அவங்கவுங்க முத்திரை வச்சுக்குவாங்க. அத்தனை கீர்த்தனைகளை பாடி ராமனை நேரிலே சந்தித்த அவரை பீடிக்காத துன்பமா? பொண்ணுல போட்டு படம் போட பொன் சிரிக்கும். அது மாதிரி நாமும் நல்ல எண்ணங்களோட, தூய்மையான மனிதர்களோட, முதல்ல தூய்மையான மனிதர்களோட தாங்க இணையணும். கெட்ட குணம் சீக்கிரமா ஸ்ப்ரெட் ஆயிடும். நல்ல குணத்தை நம்ம கத்துக்கிட்டு கெட்டியா புடிச்சுக்கணும். நாம லலிதா தேவியோட பாதங்களை பிடிச்சுக்கிட்டு இந்த வருடத்தை கடந்துடலாம். கிருஷ்ணர் பட்ட கஷ்டம் யாரும் பட்டிருக்க மாட்டாங்க. பலராமர் பட்ட கஷ்டம் யாரும் பட்டிருக்க மாட்டாங்க. அந்த காலத்திலேயும் தேவகியின் வயிற்றில் இருந்த பலராமரை நம்முடைய கிருஷ்ணரோட அப்பா வசுதேவன், அவருடைய முதல் மனைவி ரோகிணி, அந்த ரோகிணியோட கர்ப்பத்துக்கு மாத்துறாங்க. அப்பாவே அந்த காலத்திலேயே கர்ப்பப்பையில இருந்து கர்ப்பப்பைக்கு மாற்றினாங்க. இது அந்த காலத்துல இருந்து இந்த காலத்துல நம்ம எதுவும் கண்டுபிடிக்கல, மீட்டு எடுப்பதுதான் இது கர்ப்பதானம். நம்ம ஒரு தடவை மகாபாரதம் பார்க்கும்போது அடியேன்னு சொன்னேன், இன்னைக்கு தொலைக்காட்சி, அன்னைக்கு தூரதிருஷ்டி, அன்னைக்கு அசரீரி, இன்னைக்கு செல்போன், எல்லாமே மகாபாரதத்துல முழுசா படிச்சவங்களும் கிடையாது, முழுசா புரிஞ்சவங்களுக்கும் கிடையாது. பலராமனையும் கிருஷ்ணனையும் முக்கியமா ராதா தேவியையும் அப்படி கொண்டாடுவாங்க வடநாட்டுல. நாம கும்பிடுறோம், அவங்க கொண்டாடுறாங்க. கம்சனுக்கு 8வது குழந்தையாலதான் மரணம். சரி, 8 குழந்தை பிறக்கட்டு, 8வது குழந்தையை கொண்டுக்கலாம் கம்சன் நினைக்கிறான். ஆனா அவனுடைய பாப்பம் சீக்கிரமா பழுக்கணும், அவன் சீக்கிரமா உலகத்தை விட்டு போகணும். நாரதர் வரார், கம்சா ஒரு வளையத்தை வரைஞ்சினா அவனுடைய நுனியது அடியதுன்னு உன்னால கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது சுவாமி. அப்ப எது முதல் கர்ப்பம், எது 8வது கர்ப்பம், நீ கண்டுபிடிச்சியா? கொள்ளு. 7 குழந்தைங்களையும் கொண்டாச்சு. 8வது குழந்தைக்கு பதிலாக விஷ்ணுமயா, விஷ்ணு மாயை துர்கை, அவங்க
கோகுலத்துல இருந்து நந்தகோபனுடைய இல்லத்துல இருந்து வசுதேவன் கொண்டு வந்து தேவகி பக்கத்துல வச்சுட்டு இங்க பிறந்த கிருஷ்ணரை கொண்டு போய் அங்க வைக்கிறார். அப்படி நமக்கு நடந்த கதை எல்லாமே தெரியும். அங்க 12 வயது வரை கிருஷ்ணரும் பலராமனும் வளர்றாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு லீலை. யசோதாமா பட்ட கஷ்டம் யாரும் பட்டதில்லை. அப்படி அலறாங்க. என்னுடைய சொந்த குழந்தையா இருந்தா என்னை விட்டு போயிருக்குமா? அப்ப எல்லாரும் புத்திமதி சொல்றாங்க, உனக்கு பிறந்தது பெண் குழந்தை, நீ 9 வயசுலயே கல்யாணம் பண்ணிருப்பல, இது இந்த குழந்தை 12 வயசு வரைக்கும் உன் கூட இருந்ததுல, சந்தோஷப்பட்டுக்கோ. இப்படி வளர்த்த யசோதைக்கு 8 கல்யாணம் பண்ண கிருஷ்ணர் ஒரு தாக்கீதும் அனுப்பல. அந்த அம்மா கல்யாணத்தை பார்க்கல. அதனால அந்த அம்மா வருத்தப்பட கலியுகத்துல வெங்கடாஜலபதிக்கு நித்திய கல்யாணம் பச்சை தோரணம் தினமும் வகுலமா தேவியாக இருந்து நீயே எல்லா கல்யாணத்தையும் நடத்து, நீயே தினம் ஆசீர்வாதம் பண்ணு, நடப்பள்ளி பொறுப்பு உன்னது. வெங்கடாஜலபதி கலியுக தெய்வம் கொடுத்துட்டார். இன்னி வரைக்கும் அது நடக்குது. ஒவ்வொரு நாளும் கிருஷ்ணர் வளர்ந்ததும் வாழ்ந்ததும் உயிர் தப்பி பிழைச்சதும் ரொம்ப சிரமம். ஒரு தரம் கிருஷ்ணர் நிறைய, அவருக்கு தாமோதரன் நிறைய பேர் இருக்கு, ஆனாலும் சேட்டை அதிகம். எவ்வளவு வெண்ணெய் கொடுத்தாலும் சாப்பிட்றாரு. யசோதா வீட்டுல வர்றவங்களுக்கு என்ன செய்யறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. கடவுள் தான், ஆனா ஒரு குழந்தை இவ்வளவு வெண்ணெய் சாப்பிட்டா ஜீரணம் ஆகாது இல்ல, அந்த பயம் அந்த அம்மாவுக்கு இருக்கு. அதனால அக்கம் பக்கம் வீட்டுல இருக்கிற வெண்ணெயெல்லாம் போய் உடைச்சு சாப்பிட்டுட்டு வர்றது, நண்பர்களுக்கு பகிர்றது. அம்மான்னு ஓடி வரார். என்னப்பா வேணும்? என்ன பண்ற? ஒண்ணு இல்ல, தயிர் செலுப்புறேன். நான் எட்டி பாக்குறேன். வேணாம், தயிர் பானைக்குள்ளார பூதம் இருக்கு. அப்படியா? அந்த பூதம் எங்க அம்மாவை ஏதாவது பண்ணிச்சுன்னா அப்படின்னு சொல்லி கையை விட்டு அந்த வெண்ணெயை எடுத்து வாயில போட்டு முழுங்கிட்டு, இந்த பூதத்துக்கிட்ட இருந்து எங்க அம்மாவை நான் காப்பாத்திட்டேன். இதுதான் குழந்தையின் சேட்டை. காளிங்க மடு எல்லா கதைகளும் நம்ம எவ்வளவு பேசினாலும் பத்தாது. அங்க 6ஆம் நூற்றாண்டுல இருந்து கிருஷ்ணருக்கு மதுராவில பிருந்தாவனத்துல வெளிப்பாட்டு ஸ்தலங்கள் இருக்கு. இந்த 20ஆம் நூற்றாண்டு வரைக்கும்னா அப்ப 14 நூற்றாண்டுகளாக நமக்கு தெரிய 14 நூற்றாண்டுகள். அதற்கு முன்பு இயற்கை சீரழிவு, ஹரப்பா, மொஹஞ்சதரா, கீழடி, தர்மபுரிக்கு பக்கத்துல இருக்கிற பிள்ளையார் 7 சுத்து பிள்ளையார் கோயிலு, இதெல்லாமே ரொம்ப வருஷக்கணக்கா ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி இருந்து திரேதாயுகத்துல ராமனையும் துவாபர யுகத்துல கிருஷ்ணனையும் நம்ம பூஜை பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். கிருஷ்ண ஜன்ம பூமி அவங்க கொண்டாடுறது அப்படிதான் கொண்டாடுறாங்க. கிருஷ்ணனை கொண்டாடுவதை விட பலராமனை கொண்டாடுவதை விட அவங்க அதிகமா கொண்டாடுறது ராதா தேவியை. நாம இப்ப என்ன சொன்னோம்? நாம நேர்மறை எண்ணங்கள்ல பயணிக்கணும், நல்லவங்களோட சேரணும், நாளும் நாம சிறக்கணும். ராதா தேவி யாரு? நாம தான். ஓம் ரிஷபானஜாய வித்மஹே கிருஷ்ண பிரியாய தீமஹி தன்னோ ராதா தேவி பிரச்சோதயாத் சொல்றோம் தானே தினம் இந்த காயத்ரிய. ராதா தேவி யாரு? நாம தான். ரிஷபானஜாய வித்மஹேன்னா காலைக்கு பிறந்தவளே, ஒரு ஆணுக்கு பிறந்தவங்க நாம. கிருஷ்ண பிரியாய தீமகே, மகாவிஷ்ணுவுக்கு நாம எல்லாருமே பிரியமானவங்க. தன்னோ ராதா தேவி பிரச்சோதயாத், தினமும் இத சொல்லும் பொழுது நமக்கு நாமளே வாழ்த்து கொண்டிருக்கிறோம். அங்க ராதா தேவியை அவ்வளவு ஆசையா அழகா ஒரு பெண் குழந்தைய எப்படி கொண்டாடணுங்கிறது நம்ம மதுராவுக்கும் பிருந்தாவனத்துக்கும் போனாதான் தெரியுமா. இந்த கிருஷ்ண ஜென்ம பூமி எங்க இருக்கு? மதுரா. நுழைவு வாயில் கேசவ் தேவா கோவில், கர்ப்ப கிரக சன்னதி, பாகவத பவன் எல்லாத்தையும் உள்ளடக்கி இருக்கு. கேசவ தேவா கோவில் ராமகிருஷ்ண டால்மியாவுல அவரது தாயார் ஜாத்தியா தேவி டால்மியாவின் நினைவாக கட்டப்பட்டது. கோவிலோட கட்டுமானம் 1957 ஜூன் 29 தொடங்கி 1958 ஹனுமன் பிரசாத் வாட்டரா அப்படிங்கிறவள திறந்திருக்காங்க. இது ஷாஹி ஈத்காவிற்கு தெற்கே அமைந்துள்ளது. அவங்க இடம் சொல்றாங்க, நமக்கு தெரியல. மூலக்கோவிலின் சபா மண்டபத்துல ஷாஹி ஈத்கா கட்டப்பட்டதாகவும் கர்ப்ப கிரகம் சன்னதி சாக்டோராம் அப்படின்னு கூப்பிடப்பட்டதாகவும் கிருஷ்ணர் பிறந்ததாக நம்பப்படும் சிறை அறையாகவும் இது கருதப்படுகிறது.
விசாலமா ஒரு வராண்டா, அந்த இடத்துல ஒரு பளிங்கு மண்டபம். வடக்கு போயிட்டோம்னா எல்லாம் வெள்ளை பளிங்கு தான். நம்மள மாதிரி அவங்க கஷ்டப்பட்டு கரும்பல் கற்களை செலக்ட் பண்ணி அத உக்காந்து இது ஆண் கல்லா, பெண் கல்லா, அலிக்கல்லா, படிக்க ஆகுமா, சுகத்துக்கு ஆகுமா, கோஷ்ட தெய்வத்துக்கு ஆகுமா, கர்ப்ப கிரகத்துக்கு எதுவும் நினைக்க மாட்டாங்க. முதல் தரமான பளிங்கு கல் இருக்கா, கொண்டு வா சிலை செய்யலாம். அதுதான் அவங்களுக்கு. அந்த சிறைச்சாலையே கர்ப்ப கிரகம், பளிங்கு மண்டபம், நிலத்தடியில சிறையறையும் கட்டப்பட்டன. அதுக்கு பக்கத்துல 8 கைகள் கொண்ட யோகமாயா தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட சன்னதி இருக்கு. ஸ்ரீமத் பாகவதற்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோவிலின் கட்டுமானம் பிப்ரவரி 11, 1965 தொடங்கப்பட்டு 1982 தான் திறந்து கொண்டாடப்பட ஆரம்பிச்சிருக்கு. இதுல 5 சன்னதி இருக்காங்க. 180 சென்டிமீட்டர், அதாவது 6 அடி உயரமுள்ள ராதை தேவிய அங்க பிரதானமா வச்சிருக்காங்க. ராதா தேவிய அங்க கொண்டாடுறாப்படி யாராலையும் கொண்டாட முடியாது. கிருஷ்ணர் அவங்க அலங்கரிக்கிறாப்படி நம்மளால அலங்கரிக்க முடியாது. இன்னைக்கும் இஸ்கான் கோவிலுக்கு போய் பாருங்களேன், கிருஷ்ணரையும் ராதையையும் ஒரு சின்ன முகம்தான் இருக்கும். அதுக்கு 1008 பாவாடை, அழகழகான மலர்ச்சரங்கள், ஆபரணங்கள் அப்படின்னு அப்படி அலங்காரம் பண்ணியிருக்காங்க. ராதா தேவி கோவில் பக்கத்திலேயே கிருஷ்ணருக்கும் பலராமருக்கும் சுபத்ரைக்கும் ஜெகநாதருக்கும் சன்னதி. இடது பக்கமா ராமர், லக்ஷ்மணர், சீதை கோவில். கருடஸ்தம்பம், அதாவது நம்ம கஜஸ்தம்பம் சொல்றோம் பாத்தீங்களா, அந்த கொடி மரம். ஜெகநாதர் சன்னதிக்கு முன்னால சைத்தன்ய மகாபிரபு, அதுக்கு பக்கத்துல ராமன் சன்னதி, அவருக்கு முன்னாடி ஹனுமன், அவருக்கு முன்னாடி அந்த மகா மாயையான துர்கை. எல்லாமே அந்த ஒரே ஒரு வளாகத்துக்குள்ள அமைஞ்சிருக்கான். சிவலிங்கமும் இருக்கான். சட்டசபை மண்டபத்தின் கூரை, சுவர்கள் மற்றும் தூண்கள் கிருஷ்ணர் மற்றும் அவரது கூட்டாளிகள் பக்தர்களின் வாழ்க்கை நிகழ்வுகளை சித்தரிக்கும் ஓவியம் எல்லாம் இருக்காங்க. செப்பு தகடுகளில் பொறிக்கப்பட்ட பகவத்கீதை உரை பிரதான கோவிலின் பரிக்கிரமா சுவர்களை அலங்கரிக்கிறது. நாம திபெத் இந்த மாதிரி பக்கம் போயிட்டோம்னா அவங்க பரிக்கிரமா செய்வாங்க. இமயமலைய வெறுங்காலம் நடந்து போறதே பூட்ஸ், கோட்டு, சூட்டு, குள்ளா இத்தனையும் பாட்டிட்டு போகணும். அந்த பனியில அவங்க விழுந்து பணிந்து வணங்கி எந்த இடத்துல தலைய நெத்திய முட்டறாங்களோ மறுபடியும் அந்த இடத்துல போய் நின்று அடுத்தவன் மறுபடியும் நமஸ்காரம் பண்ணி சுத்துவாங்க. இது பரிக்கிரமா. இன்னைக்கு திருவண்ணாமலையில எத்தனையோ சித்தர்கள் உள் திருவண்ணாமலை, நாம சுத்துறது வெளி திருவண்ணாமலை கிரிவலம். அவங்க எல்லாம் சூஷ்மமான உள் சுற்று கிரிவலத்துல இப்படி பரிகிராமா பண்ணுவாங்க. இங்கேயும் ஒரு பரிகிராமா இருக்கு. அந்த பரிகிராமாவுல அந்த சுவற்ற அவ்வளவு ஓவியங்கள் அலங்காரம் பண்ணுது. அங்க கோவில பிர்லா மாளவியாவுக்கும் சிலை இருக்கு. ஆயுர்வேத பவன், விருந்தினர் மாளிகை, கடைகள், லைப்ரரியும் கூட இருக்குதான். போத்ரா குண்ட் ஜன்மஸ்தான் கோவிலின் தென் கிழக்குல, அது எப்படின்னு எனக்கு இப்பவும் புரியல. ஜென்மஸ்தான் அப்ப என்ன திசை பார்க்குதுன்னு தெரியல. அக்னி நமக்கு அது அக்னி குண்டு, அவங்களுக்கு அது எப்படி இருக்கும்னு தெரியல. ஒரு ஆழமான படிக்கட்டுகள் கொண்ட தண்ணீர் தொட்டி போத்ரா குண்ட் அல்லது பவித்ரா குண்ட் இருக்கு. இந்த இடத்துலதான் குழந்தை கிருஷ்ணன் பிறந்தப்புறம் முதல்ல குளிக்க வச்சதா கருதப்படுது. தொட்டியின் படிகள் 1782 மகாஜி சிந்தியாவால் கட்டப்பட்டது. 1850 அவருடைய 1782 கட்டப்பட்ட தொட்டி 1850 அவருடைய சந்ததியால் அவருடைய வம்சாவளியால புதுப்பிக்கப்பட்டது. நாம எல்லா இடத்துலயுமே ஜன்மாஷ்டமி, ராதாஷ்டமி, கிருஷ்ணாஷ்டமி, தீபாவளி, ஹோலி என்னென்ன கொண்டு வர்றோமோ எல்லாத்தையும் அங்க முழு பிரஜ் பகுதி அப்படிங்கிறாங்க. எல்லா பண்டிகையும் அங்க கொண்டாடுறாங்க. வட மதுரா. ஏன் வட மதுரா? நம்முடைய மதுரை என்பது தென் மதுரை, அவங்க வட மதுரா. உத்தரப்பிரதேச மாநிலத்துல மதுரா மாவட்டத்துல ஆக்ராவுக்கு வடக்க 50 கிலோமீட்டர் தொலைவுல, தில்லியிலிருந்து 145 கிலோமீட்டர் தொலைவுல, மதுராவில இருந்து 11 கிலோமீட்டர் தொலைவுல பிருந்தாவனம், 22 கிலோமீட்டர் தொலைவுல கோவர்தனம் இருக்கு. கோவர்தனம் பத்தி அடியேன் ஒரு தடவை சொல்லியிருக்கேன். துவாபர யுகம் முடிஞ்சு கலியுகம் பிறந்த அப்புறமும் கோவர்தனகிரி இருக்குதுன்னா
அந்த காலத்துல பூமியோட அமைப்பு கொஞ்சம் வித்தியாசமா இருந்திருக்கு. இந்த ஒரு யுகம் சில பல லட்சக்கணக்கான வருடங்கள்ல அந்த கோவர்தன கிரியானது பூமிக்குள்ளார போயிடுச்சு, அல்லது பூமி அதை சூழ்ந்து விட்டது, எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இன்னைக்கு ஒரு மணி நேரத்துக்குள்ள அந்த கோவர்தன கிரியை நாம சுத்திடலாமா? அந்த காலத்துல அந்த கோவர்தன கிரிய தூக்கி வச்சுதான் 7 நாட்கள் முழு பிருந்தாவனத்தையும் ஆனிரைகள், மக்கள், அவங்க சமைச்சு சாப்பிட இடம் எல்லாத்தையும் இடது கை சுண்டு விரல்ல நம்ம கிருஷ்ண பரமாத்மா தூக்கி சுமந்தார் அப்படின்னு சொல்ற புனிதமான கோவர்தன கிரிய சேவிக்கலாம். முக்தி தரும் 7 நகரங்களில் மதுரா. இதுதான் கிருஷ்ணனோட பிறப்பிடம். மகாபாரதம் பாகவத புராணம் படி மதுராவை தலைநகராக கொண்டு சூரசேன ராஜ்யத்தை, நம்முடைய சூரசேனருங்கிறது கிருஷ்ணரோட தாத்தா, அவருடைய மகன் கம்சன். ஒரு செவி வழி செய்தியும் உண்டு, இத பகிர்வதற்கு மன்னிக்கணும். சூரசேன மகாராஜாவின் மனைவி தாய் வீட்டுல இருந்தப்போ சூரசேனரின் வடிவலகை கொண்டு ஒரு அசுரன் வந்து சூரசேனன் மனைவியோடு கலந்ததாகவும் அதுல பிறந்தவன் தான் கம்சன் அசுரனா பிறந்துட்டான் அப்படின்னு சொல்றவங்களும் உண்டு. அதனாலதான் கம்சன் அவ்வளவு அரக்க தன்மையோட இருந்தானா. இது தெரிஞ்சிருந்தும் சூரசேன மகாராஜா தனக்கு பிறக்காத குழந்தைனாலும் கம்சனை சீராட்டி பாராட்டி வளர்த்திருக்காரு. கம்சனும் தனக்கு தங்கையா பிறந்த தேவகி மாதாவை அவ்வளவு அருமையாதான் வளர்த்திருக்காரு. ஆனா ஜெயனும் விஜயனும் 3 ஜென்மத்திலேயே புவியில கழிச்சு வைகுண்ட வாசல் அடையணும் அப்படிங்கிறதுக்காக ஹிரண்ய கசிபு, இது மச்சாவதாரம், நரசிம்ம அவதாரம். ராவண கும்பகர்ணன், இது ராமாவதாரம். கம்சன் சிசுபாலன், இது கிருஷ்ணாவதாரம். ஜெயனும் விஜயனும் 3 அவதாரங்களை முடித்து கொண்டு வைகுண்டம் போயிட்டதுனால புண்ணியசாலி ஆயிட்டாங்க. அப்பவே பெருமாள் சொல்றாரு, என்னுடைய பக்தர்களாக இருந்தால் 7 ஜென்மா, என்னுடைய எதிரிகளாக இருந்தால் 3 ஜென்மா. அதுக்காக எல்லாரும் எதிரியா கிளம்பிடக்கூடாது. அவங்களுடைய கர்மாவை பகவானை எதிர்த்து தீர்த்தார்கள் அப்படி சொல்றாங்க. மதுரா மாவட்டத்துல ஒரு இடம் இருக்கு, அதுக்கு பேர் பிருந்தாவனம். இதிகாசமான மகாபாரதத்துல கிருஷ்ணன் குழந்தை பருவத்துல பல அற்புத திருவிளையாடல்களை நிகழ்த்திய இடம் இதுதான். கண்ணனின் இளமை கால வாழ்க்கையோடு தொடர்புடைய இடங்களின் பரப்பு மொத்தமாக விரஜபூமி, சமஸ்கிருதத்துல விரஜபூமி அப்படின்னு சொல்றாங்க, தமிழ்ல பிருந்தாவனம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் தூய தமிழ்ல, அதாவது இந்த இடைத்தமிழ் அப்படி சொல்லும்போது பிருந்தாவனம். ஏன் அப்படி சொல்றாங்க? நிறைய துளசி வனங்கள் இருந்தது, துளசி செடிகள், அதனால அது பிருந்தாவனம், அது பிருந்தாவனம் ஆயிடுச்சு. இங்க கிருஷ்ணருக்கும் ராமருக்கும் ராதா தேவிக்கும் அர்ப்பணிக்கப்பட்ட கோவில்கள் இந்த பிருந்தாவனத்துல 100 கணக்குல இருக்குதாங்க. கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது, 100 கணக்குல இருக்கு. தடுக்கி விழுந்தா கிருஷ்ணன் ராதை கோவில்ல தான் விழணுமா. பண்டைய காலத்துல துளசி செடிகள் அதிகமா இருந்ததுனால பிருந்தாவனம். சமஸ்கிருத மொழியில பிருந்தா அப்படின்னா துளசி, அதனால பிருந்தம். இன்னைக்கும் இந்த பகுதியில நிதிவனம் அப்படின்னும் சேவா கஞ்ச் அப்படின்னும் துளசி செடிகள் நிறைந்து காணப்படுகிறது. இந்த பிருந்தாவனத்துல புண்ணியம் பண்ணின ஆத்மாக்கள் தங்கும் பொழுது ராதை கோபிகைகள் கிருஷ்ணனோடு கூடி குழாவி அந்த புல்லாங்குழல் அவர் ஆயர்பாடியில பாடினா எத்தனை ஆயிரம் கோபிகைகள் வந்து ரசிச்சாங்களோ, ராதா தேவி எப்படி நடனம் ஆடினாங்களோ அத்தனையும் ஞானிகள் யோகிகள் கண்ணுக்கு தெரியுமா. போய் தரிசனம் பண்றதே புண்ணியம்னா இந்த தரிசன பாக்கியத்திலையும் இந்த புண்ணியத்தை ஞானிகளும் யோகிகளும் பெற்றிருக்காங்க. இந்த மதுராவை சுற்றியுள்ள பகுதிகள் கோகுலம், பிருந்தாவனம், கோவர்தனம், இத 3ஐயும் சேர்த்துதாங்க அவங்க ரஜா பூமி, கிருஷ்ண ஜென்ம பூமி அப்படின்னு சொல்றாங்க. இது 3மே முக்கோண வடிவுல இருக்கு. ஆழ்வார்கள் இத்தலங்களை மங்களாசாசனம் செய்துள்ளனர். நமக்கு தெரியணும் மங்களாசாசனம்னா என்ன. நமக்கு ஒரு வீடோ நிலமோ வாங்கினா நம்ம பத்திரப்பதிவுன்னு ஒண்ணு செய்யணும். அது மாதிரி மங்களாசாசனம், இந்த இடமானது பகவானுக்காக அர்ப்பணிக்கப்பட்டது. காலம் காலமாக இங்க மங்களங்கள் நிகழும்.
தெய்வீக பூமியாக இது திகழணும் அப்படின்னு சொல்லி பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணா சேவடி செவ்வி திருக்காப்பு அப்படி அவங்க அந்த இடத்துக்கு காப்பு போட்டுருவாங்க. பெருமாளையும் துதித்து காப்பு போட்டுருவாங்க. இந்த ஓடுற யமுனா கங்கைக்கு நிகரானது. இந்த நதியை தூய பெருநீர் யமுனா நதி அப்படின்னு திருப்பாவையில ஆண்டாள் சொல்றாங்க. மதுராவுக்கு 11 கிலோமீட்டர் தொலைவுல பிருந்தாவனம் இருக்கு. பிருந்தாவனத்துல 12 காடுகள் இருக்குதாங்க. 7 வனங்கள் யமுனைக்கு மேற்கு, 5 கிழக்கு பக்கமாவும் இருக்கு. யமுனைக்கு மேற்கு கரையில 7 வனங்கள், யமுனைக்கு கிழக்கு கரையில 5 வனங்கள் இருக்கு. அந்த 7 வனங்களின் பெயர்களை சொல்லவும் கேட்கவும் படிக்கவும் பகிரவும் புண்ணியம் பண்ணிருக்கணுமா? மகாவனம், காமியகவனம், மதுவனம், தாளவனம், குமுதவனம், பாண்டீரவனம், பிருந்தாவனம், கதிரவனம், லோகவனம், பத்ராவனம், பகுலாவனம், வில்வவனம் இத்தனையும் அங்க இருக்கு. இந்த பெயர்களை சொன்னாலே புண்ணியம். 100 கணக்குல பழைய புதிய ஆலயங்கள் இருக்கு. கேசி காட், இந்த கேசி குதிரை வந்தது இல்ல, அத வதம் பண்ண இடம் கேசி காட். காளிய மதன் காட், காளிய சர்பத்துல ஏறி நடனம் ஆடி தன்னுடைய பிஞ்சு பாதங்களை அந்த காளிங்கன் நெத்தியில வச்சதுனால கருடாழ்வார் அந்த நாமத்தை பார்த்தா விட்டுருவாராம். காளிங்க சர்பத்தை. அந்த காளிய மதன் காட், ஷீர்காட், ரமன் ரேதி காட், வம்சிவன், ஷேவா குஞ்ச், நிதிவனம், பாக்கே விஹாரி மந்திர், ராதா ரமன் மந்திர், கோவிந்தஜி மந்திரி. எல்லா இடத்துலயும் எவ்வளவு அழகா கிருஷ்ணரை துதிக்கணுமோ அவ்வளவு அழகா நமக்கு அந்த இடங்களோட பெயர்களை தொடர்பு படுத்தி எல்லாத்தையும் விரிவா சொல்லியிருக்காங்க. அடியன் சுருக்கி சுருக்கி சொல்லிட்டு இருக்கேன். இதுலயும் கோவிந்த தேவ் மந்திர் அப்படிங்கிறது 1590 கட்டப்பட்டதாகும். நாம சொல்றோம் கலியுகத்துல வெங்கடாஜலபதிய கோவிந்தா, கோன்னா ஆணரை கூட்டம், ஆடு மாடு, கால்நடை எல்லாமே கோவிந்தன் அப்படின்னா இந்த உலகத்துல பிறந்த ஆன்மாக்களான நம்முடைய ஆண் பெண் இவங்களுக்கு ஆன்மாக்களுக்கு பால் வித்தியாசம் கிடையாது. இந்த கோக்கள் நாம் எல்லாமே ஆணிரைகள், மானிடர்கள் எல்லாமே ஆணிரைகள். நம்மை காப்பாற்றும் கோவிந்த மந்திர் 1590 கட்டப்பட்டது. பல வருஷங்களுக்கு வரைக்கும் இத பத்திரமா காட்டுக்குள்ளாரியே வச்சிருந்து பூஜை பண்ணிருக்காங்க. ஏன்னா யாரானாலும் முதல்ல கை வைக்கிறது நம்முடைய இந்து மத கோவில. அதனால பத்திரமா பிருந்தாவனம் காட்டுக்கு, பிருந்தாவனம் காட் அப்படின்னா அந்த இடம், காடுன்னா வனம், காட் அப்படின்னா பிரதேசம், அதுக்குள்ளார அழகா உள்ள வச்சு குறிப்பிட்ட இனத்தை சேர்ந்தவங்க மட்டும் போய் பூஜை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. 1515 சைதன்ய மகாபிரபு நம்ம புராணத்துல படிக்கிறோம்ல, அந்த புனிதர் கிருஷ்ணர் தொடர்புடைய எல்லா இடங்களையும் தேடி 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 கண்டுபிடிச்சிருக்காரு. இப்ப நாம கொஞ்சமாவது தமிழ் படிக்கிறோம், பேசுறோம், பழகிறோம், எழுதுறோம்னா தமிழ் தாத்தா உவே சாமிநாதன் அவர் எல்லா இடங்களுக்கும் போய் ஓலைச்சுவடிகளை சேகரிச்சு கொண்டு வந்து அவருடைய புண்ணியத்தாலதான் நாம இன்னைக்கு தமிழ கொஞ்சமாவது பாக்குறோம், படிக்கிறோம். நம்முடைய கும்பகோணத்துக்கு பக்கத்துல நண்டாங்கோவில் அப்படின்னு ஒரு கோவில் இருக்கு. அதுக்கு உவேசா போயிருக்கார் தாத்தா, தமிழ் தாத்தா. அந்த சிவலிங்கத்துக்கு சென்னி பகுதியில ஒரு துவாரம் இருந்திருக்கு. இது ஏங்க இப்படின்னு கேட்டிருக்காரு. இது பார்வதி தேவி சில சமயம் மயிலாகவும், சில சமயம் பெண் வடிவிலும், சில சமயம் யானை வடிவிலும் வந்து பூஜை பண்ண. அப்படி ஒரு சமயம் பார்வதி தேவி இந்த பொன்னிற ஊர்தல் வண்டா வந்து பூஜை பண்ணாங்க. இன்னைக்கும் இரவானா அவங்க வந்து பூஜை பண்ணிட்டு போன அடையாளம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னு தாத்தா சொல்றாரு. இத நாம பார்க்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா, கபில நிற பசு, கபிலம்னா செம்மண் நிறம், கபில நிற பசு
ஜாதி பசு. அந்த பசுவின் ஒரே பசுவின் பால் வேற பசுகிட்ட இருந்து வாங்கக்கூடாது. ஒரே பசுவின் பால் 10 குடம் வாங்கி அந்த துவாரம் வழியாக உள்ளிட்ட ஊத்தினா அந்த பொன்னிற ஊர்தல் வண்டு வந்து சிவலிங்கத்தை சுத்தி பூஜை பண்றத பன்னிடுங்காலமா தொன்மையா கவனிச்சிருக்காங்க எல்லாரும். அது பார்வதி தேவியின் அம்சமா இருக்கு. அதை கற்கடேஸ்வரர் கோவில் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி தமிழ் தாத்தா நமக்கு மீட்டெடுத்து கொடுத்தது நிறைய கொடுத்திருக்காரு. ராஜேந்திர சோழன் வந்து சூரிய கடிகாரத்தை சுவத்துல வரைஞ்சு வச்சது எல்லாமே அவர் நமக்காக எடுத்து 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 கொடுத்திருக்காரு. நமக்கு எடுத்து சொல்ல நாளோ நேரமோ இல்லை. அப்படி அந்த காலத்துல சைதன்ய மகாபிரபு வடக்குல போயும் தெற்குல இருந்தும் நிறைய இடங்கள்ல திரிஞ்சி எங்கெங்க கிருஷ்ண சைதன்ய பிரபு மறைஞ்சிருந்து உரையறாரோ அதையெல்லாம் கண்டுபிடிச்சு இந்தந்த இடத்துக்கு இப்படி இப்படி பூஜை பண்ணணும். எப்படி நம்முடைய ராமானுஜர் எல்லா பெருமாள் கோயிலுக்கும் என்னென்ன மாதிரி பூஜை பண்ணணும், அனந்தாழ்வார் எப்படி திருப்பதியில தொண்டு பண்ணி அவர் அனந்தாழ்வார் கடப்பாறை அப்படின்னு நாம திருப்பதியில போகும் பொழுது வெளியில வரும்போது இடது கை பக்கமாகவும் உள்ள நுழையும் போது வலது கை பக்கமாகவும் நம்ம அந்த கடப்பாறையை பார்க்கலாம். அப்படி நிறைய பேர் நமக்காக கோவில்களை மீட்டெடுத்து ஓலை சுவடிகளை மீட்டெடுத்து கோவில்களை புனருத்தாரணம் அப்படிம்பாங்க நாத்துல, அதெல்லாம் பண்ணிதான் சைதன்ய மகாபிரபு நமக்கு இவ்வளவு தூரம் கொடுத்திருக்காரு. கிருஷ்ணர் அவதரித்த மதுரா, ராதாதேவி அவதரித்த பர்ஷானா. பர்ஷானா அப்படின்னா நிறைய ஜனங்கள் அங்க கூடி இருந்து வாழ்ந்திருக்காங்க. சில பேர் சொல்லுவாங்க ராதைக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவ புருஷன் பேரு அயன். என்ன பேரு? அயன். அயன் அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம்? இரும்பு, அயன். அந்த அயன் இன்னைக்கு கலிகாலம், நம்ம இரும்பு வசப்பட்டு போயிட்டோம். நம்ம எல்லாருமே புழங்குற காசுல இருந்து வசிக்கிற வீடு வரைக்கும் இரும்பு ஜன்னல் இரும்பு கதவு எல்லாம் போட்டுட்டு திரியிறோம். அதத்தான் அங்க ராதையா குறிப்பிடப்பட்டு அயன் அப்படிங்கிற ஒரு மனிதரை கல்யாணம் பண்ணிக்கிட்டதாகவும் அவங்க கிட்ட இருந்து கிருஷ்ண சைத்தன்ய பிரபு நம்மளை மீட்டு எடுத்ததாகவும் சொல்றோம். பெரியவங்க சொன்னா பெருமாள் சொன்ன மாதிரி இந்த பர்ஷானாவுல பிரஜா பூமிய 285 கிலோமீட்டர் சுத்தளவு இருக்கிற வளமாக சுற்றி வருவது பிரஜா பரிகிரமா. இதுல பெரிய சிறிய பாதை உண்டு. இப்படி வலம் வர இயலாதவர்கள் கோவர்தன மலையை மட்டும் பரிகிரமா சுத்தி வந்து வணங்கிடுவாங்க. உடல் அளவில் அதற்கும் முடியாதவர்கள் மதுரா அல்லது பிருந்தாவனத்தை வலம் வந்தாலே போதும். பக்தர்கள் அனைவருமே இதில் ஈடுபடுகிறார்கள். என்றாலும் நிம்பார்க்கர் மற்றும் வல்லபா இந்த மரபை சேர்ந்த வைஷ்ணவ அன்பர்கள் பரிகிராமாவை முக்கியமாக கருதுகிறார்கள். கிருஷ்ண ஜன்மாஷ்டமி என்று பிருந்தாவனம் கோயில் இத பரிகிராமாவை செய்யறாங்க. பெரிய பாதை வழியாக சென்று இதை முடிக்க 2 மாதங்கள் ஆகும். அடியேன்னு சொன்ன இல்லைங்களா, ஒரு இடத்துல நெடுஞ்சான் கிடையாக விழுந்து வணங்கி எந்த இடத்துல நெற்றி பட்டதோ மறுபடியும் அந்த இடத்துல போய் பாதங்களை வச்சு மறுபடியும் விழுந்து விழுந்து கும்பிட்டு பரிகிரமாவை முடிக்கிறது. பொதுவா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? ராதாகிருஷ்ணன்னா காதல். ஆமா, காதல். லவ் அப்படிங்கிற ஒரே ஒரு வார்த்தைக்கு அழகு, அன்பு, பிரேமை எத்தனையோ அர்த்தம் இருக்கு. லலிதம் அப்படிங்கிற ஒரே ஒரு வார்த்தைக்கு காருண்யம், அன்பு, வீரம், தைரியம், பக்தி அப்படி இருக்கு. அதே மாதிரி காதல் அப்படிங்கிற ஒரே ஒரு வார்த்தைக்கு உலகத்துல இருக்க அத்தனை உண்மை வார்த்தைகளும் அதுக்குள்ள அடக்கம். 55 ஏக்கர் பரப்பளவு பிருந்தாவனம் 2 தலங்கள் கொண்டது.